புத்தாண்டு விழா திருப்பலி முன்னுரை. ஒளி சிந்தி புலரும் புத்தாண்டு நமக்கு ஒரு புதையல் போன்றது. ஆம், புதிய எண்ணங்கள், புதிய எதிர்நோக்குகள், புதிய தீர்மானங்கள், புதிய கனவுகள். ஆம், எல்லாம் புதிது புதிதாய். கடந்த ஆண்டின் கனத்த இதயத்தையும் களை இழந்த வாழ்வின் அனுபவங்களையும் புதிதாக்கிட புறப்படுவோம். இயல்பு வாழ்வை இனிதாக்கிட முற்படுவோம். அமைதியை இறை அருளோடும் இறை ஆசியோடும் பெற்று வாழ்வோம். இறை திட்டத்தை இதயத்தில் சிந்தித்து தன்னை தயார்படுத்திய இறைவனின் அன்னையை இதயத்துள் சேர்ப்போம். வாழ்வில் நிகழ்வது எல்லாம் விதி என்று வாழாதிருப்பது அல்ல. நம் வாழ்வில் நடப்பதை ஆய்வு செய்து சீர்தூக்கி பார்த்து இறை விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து செயல்படுவோம். அன்னை மரியா தன்னை இறைமகன் இயேசுவின் தாயாக கையளித்த போது நமக்கெல்லாம் தாயாகிறார். இந்த தாய் கடவுளின் அன்பை, இரக்கத்தை, பராமரிப்பை கடவுளின் மக்களாகிய நம்மீது பொழிய உறுதியேற்றது போல நாமும் நம்மோடு வாழும் பலருக்கும் அன்பை வெளிப்படுத்தி கடவுளின் இரக்கத்திற்கும் நன்மைத்தனத்திற்கும் தகுதி உள்ளவர்களாக மாறும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் எண்ணாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாம் நிலை வாழ்விற்குள் செல்ல நம்மை தகுதிப்படுத்த கடவுள் கொடையாக கொடுத்த ஆசீர்வாதங்களே அவைகள். கடவுளின் ஒளி நம்மீது ஒளிர்வதும், ஒரே குடும்பமாக வாழ்வதும், முழுமையற்று தடுமாற்றங்களோடு வாழும் நம்மீதும் கடவுளின் அருளும் ஆற்றலும் இறங்கி வந்து ஒளியாகவும் நிழலாகவும் நம்மை தொடர்வது மாற்ற முடியாத தலைமுறை தோறும் தொடர்கின்ற ஆசீர்வாதங்களாகும். ஆண்டவரின் அருளையும் ஆசியையும் பெற்றுக்கொள்ளும் மனநிலையுடன் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு முகவரியை தொலைத்து அலைந்து திரிந்த நமக்கு கிறிஸ்துவின் அன்பு புதிய வாழ்வையும் புதிய தோற்றத்தையும் தருகின்றது. இயேசு நம்மை கடவுளின் அரசுக்கு தகுதிப்படுத்தி உண்மை வாழ்வு வாழ அழைக்கின்றார். நம்மை மீட்க விரும்பிய தந்தை கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக உலகிற்கு அனுப்புகின்றார். மனம் மாறிய பின் பழைய பாவ வாழ்வை நினைத்து பார்க்காத கடவுளின் கருணையோடு இயேசுவின் மேல் நம்பிக்கையோடு வாழ இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. பாவச்சேற்றில் வாழ்ந்த எம்மை தூயவராக்க வந்த எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர் தூய வாழ்வு வாழ்ந்து பிறரை தூய்மைப்படுத்திடவும் உண்மையால் நீதியால் அன்னை மரியாவை போன்று தாயுள்ளம் கொண்டவர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. அர்ப்பண வாழ்வு வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் தாழ்மையும் ஏழ்மையும் மிக்கவர்களாகவும் தாய்மை அன்பு உடையவர்களாகவும் பனிபோல் கரையும் மென்மை உடையவர்களாகவும் நாட்டு மக்களின் நலன் மட்டுமே பேணும் அர்ப்பண இதயம் உடையவர்களாகவும் செயல்படும் ஆற்றல் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. வாழ்வளிக்கும் வள்ளலே எம் அன்பு இறைவா, இறைமக்களாகிய நாங்கள் இறை விருப்பத்தை அறிந்து வாழும் ஆற்றல் பெற்றிடவும் துணிவுடன் நற்செய்தி பணியாற்றிடவும் கபடற்ற மனமும் எளிய வாழ்வும் வாழ்ந்திடவும் எம்முடன் இருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. தேடி வந்த தெய்வமே எம் அன்பு இறைவா,
அதிகாரம், ஆணவம், அராஜகம், ஆதிக்கம், அடக்குமுறைகளை நடைமுறைப்படுத்தி எளியவரை இழிவுபடுத்தும் இச்சமூகத்தில் வலியவர் வாழ்வதும் எளியவர் வீழ்வதும் போன்ற துயரங்கள் நீங்கி எளியவரும் வாழ்வு பெற்று நல்வாழ்வு வாழ்ந்திட வழிவகை செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 5வது மன்றாட்டு. நற்கொடைகளால் நாளும் எம்மை நிரப்பும் அன்பு தந்தையே இறைவா, இறை மக்களாகிய நாங்கள் வீடு, உறவு, நாடு, மொழி, உணவு, கலாச்சாரம், சூழல் இவைகளை கடந்து அனைத்து நிலையிலும் வாழும் மக்களோடு அன்பு பணியாற்றிடவும் இறைவனின் அன்னை மரியாளை போல பலரும் மீட்படைய பணிவுமிக்க வாழ்வு வாழ்ந்திடவும் ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.